பழசுக்கு புதுசுங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டமாகவும் இன்னைய விளம்பர காலகட்டத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு திட்டமாகவும் இருந்தாலும் கூட நம்ம எல்எல் மார்ட் கஸ்டமர்ஸ்க்கு அது பிற்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கிறத காரணமாக வச்சு நம்ம எல்எல் மார்ட்ல பழசுக்கு புதுசு என்கிற ஒரு திட்டம் இல்லவே இல்லை. இப்ப பழசுக்கு புதுசு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா அதை 2 முறையில நம்ம செயல்படுத்தலாம். ஒன்று, உற்பத்தி விலை 20,000 ரூபா ஆகிற பொருளை 40,000 ரூபான்னு கஸ்டமர்ஸுக்கு விலை பேசி அவங்க கொடுக்குற அந்த பழைய பொருளுக்கு 10,000 ரூபா விலை போட்டு ஆக மொத்தத்தில் 30,000 ரூபாய்க்கு பொருளை சேல் பண்றது. ஸோ இந்த திட்டத்தில் கஸ்டமர்ஸுக்கு என்ன பாதிப்புன்னா உற்பத்தி விலையில இருந்தும் 10-15,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி அமையும். ஸோ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல எல்எல் மார்ட்டுக்கு உடன்பாடு இல்லை. 2வது முறை என்னன்னு பார்த்தா கஸ்டமர்கிட்ட வாங்குற அந்த பழைய பொருளையே வகைப்படுத்தி அதை தரம் பிரித்து புதிய பொருளா உருவாக்கி சேல் பண்ணிட்டே இருக்கிறது. சோ இதுல எந்த ஒரு பொருளையும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்பிக்கையோட கொடுக்கவே முடியாது. காரணம் பழைய பொருளை இருந்து தயாரிக்க பொருள். இது எம்ஆர்பி போட்டு சேல் பண்ற பொருள் கிடையாது, இது பர்னிச்சர். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினா பழசுக்கு புதுசுங்கிற ஒரு வார்த்தைக்கு சம்பந்தமே இருக்காது. பழசுக்கு புதுசு மாதிரி அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுலயும் எல்எல் மார்ட்டுக்கு விருப்பமே இல்லை. எல்எல் மார்ட்டுடைய லோகோயிலே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா போட்டிருப்போம், மேனுஃபேக்சர்ஸ் டைரக்ட் சேல். பொருட்களை உற்பத்தி விலையிலே நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம எல்எல் மார்ட்டுடைய நோக்கம். ஸோ அதே அடிப்படையில் எல்எல் மார்ட்ல உற்பத்தி விலையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.